கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள், ஆங்கில மாதம் ஜனவரி 6/1/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி சப்தமி திதி. இந்த சப்தமி திதியில் வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் விவாகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது வீடு இடமாற்றம் செய்வதற்கும் அல்லது பணியில் புதிதாக சேர்வதற்கும், இடமாற்றமாகி புதிதாக சேர்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வதற்கும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று விவசாய கருவிகளை சீர்திருத்தம் செய்வதற்கும், பழைய கருவிகளை இன்று ஒப்படைத்துவிட்டு புதிய கருவிகளை வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று அந்த சப்தமி திதியில் செய்யக்கூடிய சுப காரியங்களை அனைத்தும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பூ முடிப்பதற்கும் ருது சாந்தி செய்வதற்கும், மேலும் சீமந்தம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று கோயில் திருப்பணிக்கு, ஏதாவது ஒரு கோயில் திருப்பணியை சார்ந்து மராமத்து பணிகள் செய்வதற்கும், கோபுர தரிசனங்கள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது நீர்நிலைகளை, போர்வெல் கிணறுகளையும் அல்லது கிணறுகளையும் சீர்திருத்துவதற்கும் புதிதாக போடுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கும் வித்யா ஆரம்பம் செய்வதற்கும் மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு யாத்திரை செல்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதாலும், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறாமல் போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், இதனால் சில கோபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் விடிய காலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, மாலை இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரம் விவசாயம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும், கொடுக்கல் வாங்கல்கள் செய்வதற்கும், விவசாயம் சம்பந்தமான கமிஷன் வியாபாரம் செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்யும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் லாபம் வருவதாக கருதப்படுகிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை காலம் காலை மாலை 1:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் கிழக்கு. இன்றைய வாரசூலை கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள். இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை, பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை, இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு இடங்களை தேர்வு செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஒரு ஏழை எளியவர்களுக்கு முடிந்தளவு வஸ்திர தானம் செய்தீர்களானால் அது உகந்த நாளாகவும் இன்று கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு சந்திரன். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம்.
மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் இன்று உங்களுடைய குழந்தைகளை மேல் படிப்பிற்காக ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று உகந்த நாளாகவும் தொழிலில் வெற்றி பெறும் நாளாகவும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குழந்தைகள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சில தொழில்கள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த மேசராசி நேயர்களுக்கு இன்று ஒரு 50% மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் ஒரு 50% சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடன் செய்தீர்களானால் அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று மாலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு நல்ல செய்திகளும் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைவதாகவே இருக்கிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பாக இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது சில வண்டி வாகனங்கள் மூலம் உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகளுக்கு இன்று நீங்கள் கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது. முடிந்தளவு யாரிடமும் கோபப்படாமலும் கொஞ்சம் அமைதியுடன் இருந்தீர்களானால் அந்த காரியங்கள் இன்று செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் டிராக்டர் போன்ற விவசாய கருவிகள் மூலம் இன்று சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சில விவசாய கருவிகளை சார்ந்து ஏதாவது பயன்படுத்தும் போது சில உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் விழிப்புணர்வுடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது உடற்பயிற்சி ஜிம்முல உடற்பயிற்சி செய்பவர்கள் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கடையில போய் ஏறி இறங்கினா கூட நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று யாரையாவது ஒரு சந்திக்க வேண்டிய ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த விபத்து தாரையில் மிகவும் விழிப்புணர்வு இருப்பது அவசியமாகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். சேமத்தாரையில் ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நன்மை பயக்கும் காரியமாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் திருமணம் சார்ந்து என்று நீங்கள் செய்யும் செயல்களில் ஒரு பாசிட்டிவான ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் திருமணம் சார்ந்து சிலருக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு இன்று சில பண பிரச்சனையின் மூலம் சிறு தொல்லைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா இன்று வாங்கிய கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் ஒரு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். இதனால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத
டென்ஷன் ஆகி நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் இன்று முடிஞ்ச அளவு இந்த எந்த காரியங்களை செய்தாலும் மன அமைதியுடனும் டென்ஷன் இல்லாம செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதை சார்ந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். ஏதாவது நீங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டீர்களானால் அது சிக்கலை முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது. அவர் யாராவது ஒருத்தரை நம்பி ஒரு காரியத்தை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா அந்த காரியம் நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் போய் செய்தால் மூலமே அந்த காரியம் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது அவசியமாகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது கையில் இருக்கிற காசை செலவு பண்ணா மட்டுமே அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஒரு சில பாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இதனால் தேவையில்லாத வீண் அலைச்சலும் சில டென்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த ஒரு நிலம் இன்று விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது அதனால் ஒரு கணிசமான ஒரு தொகை லாபத்தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இந்த ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. வண்டி வாகனங்கள் மூலம் சிறிது பழுது இருந்தாலும் இன்று முடிவில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று தாயாரின் மூலம் சில ஒரு நல்ல காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களுடன் இன்று அன்பாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அரியர்ஸ் பணம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மனதில் எண்ணிய காரியங்களை அனைத்தையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக வருகிறது. இன்று மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று முதுநிலை படிக்கும் மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில எஜுகேஷன் லோன் போட்டிருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பொருளாதாரம் BA எக்கனாமிக்ஸ்ல படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடன் இப்போது ஏதாவது ஒப்பந்தம் போட்டு சில பார்ட் டைம் பிசினஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இன்று ஏதாவது அரசு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் அதாவது ஒரு அரசு பணி சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாகவும் அமைகிறது. சிலர் ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு ஏதாவது பணி உயர்வு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது கையெழுத்தாக வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் அரசு சார்ந்த ஏதாவது உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சி தரும் நாளாக அதை சார்ந்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. உங்களுக்கு பிடித்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று உறவினர்கள் வருவியால் குடும்பத்தில் ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது.
இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் செய்வதற்கும் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது குழந்தைகள் குலதெய்வம் சார்ந்து ஏதாவது வேண்டுதல்கள் பரிகாரங்கள் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று அதை நிறைவேற்றினீர்களானால் அது குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக நல்லாதான் பழகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஏதாவது நீங்க போய் பேசுனீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் ஆகி அந்த மற்றவர்களோட கோபத்தை உங்க மேல் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். அதனால இன்று யாரிடமும் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது கோபப்பட்டு ஒரு கடினமான சொற்களை பேசினீங்கனால் அது தேவையில்லாத சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று எல்லோரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இன்று சக ஊழியர்களுடன் எந்த ஒரு பிரச்சனையும் பேச்சுப்பாட்டையும் வைத்துக் கொண்டிருக்கலாம் அது உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு சிறு சிறு தொந்தரவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் இன்றைக்காக திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அப்படியே இந்த பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அரசின் சாலை பாதுகாப்பு விதிகளை மதித்து பயணம் செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது வெளியில போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பர்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் தான் காலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவங்கெல்லாம் சேஃபா இருந்துப்பாங்க. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. இன்று ஏதாவது சிறு சிறு ஓய்வு எடுக்காமல் வண்டியை இயக்கினீர்களால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று கனரக வாகனங்கள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகள் காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று பணியில் கவனமுடன் இருப்பதும் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி தேவையில்லாத விவாதங்களை விவாதிப்பதை நிறுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா நீங்க தேவையில்லாத சில ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா அதை சார்ந்து முடிவில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மேலும் அதை சார்ந்து ஏதாவது கலத்தர விரோதம் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. குடும்பத்தில் ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களுக்கு உங்கள் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதாலும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பதாலும் இன்று தொழிலில் ஏற்பட்ட சில தொய்வுகள் உங்களுடைய முயற்சிகளின் பேரிலேயே இன்று விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து வங்கினாதான் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீர் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம் விற்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நீண்ட நாட்களாக ஏதாவது பேப்பர்ஸ் பிரச்சனை இருந்து அது கிரயம் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலிருந்து கிரயம் ஆகாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் அது இன்று பேப்பர்லாம் கிளியர் ஆகி இன்று கிரயம் பண்ண வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வீட்டில் இருப்பவர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று உங்களுடைய தந்தையாருக்கு ஏதாவது சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த மிதனராசி நேயர்களுக்கு ஒரு 75% இன்று அருமையான நாளாகவும் ஒரு 25% சிறு சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இந்த மிதனராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை
இந்த மைத்திர தாரையில் ஒரு 50% காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஒரு 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது இயற்கையாகவே மனைவி வாழ்க்கை துணையை இழந்தவர்களும், முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கையில அமௌண்ட் காசு வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தங்கத்துல ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது இன்று உங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இல்லைன்னா ஒரு குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல ஒரு ஆர்டி அல்லது செல்வ மகள் திட்டத்துல நீங்க போட்டீங்கன்னா குழந்தைகள் எதிர்காலம் கருதி அந்த அமௌண்ட் உங்க கையிலே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. இல்லைன்னா ஒரு நிலத்தில் அசையா சொத்துக்களில் இன்று நீங்கள் ஏதாவது முதலீடு செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த அமௌண்ட் உங்ககிட்டயே இருக்கும். இதெல்லாம் எதுவுமே செய்யாம அமௌண்ட் மட்டும் கையில வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால், திருப்பணிக்காக சிறு உதவி செய்தீர்களானாலும் அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஒரு கருணை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிலர் பென்சில் ஏதோ உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமைகிறது. உங்க நண்பருக்கு ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மொத்தத்தில் இந்த ஒரு காரியத்தில் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீர்களால் இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை, அதாவது பரம மைத்திரத்தாரை, அதிமைத்திரத்தாரைன்னு சொல்லலாம். இந்த பரம மைத்திரத்தாரையில் ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த முயற்சி எடுத்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலருக்கு ஏதாவது ஃபண்ட் இல்லாம ஏதாவது வீடு பாதியிலேயே நின்று போயிருக்கும், அது இன்று செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது வீட்டுல கருவுற்றும் பெண்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இன்று வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சுபகாரிய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு முயற்சி செய்பவர்கள் ஏதாவது பேப்பர்ல ஏதாவது பிளான் அப்ரூவல் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்தால் இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அது நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலத்தை கிரயம் பண்ணி அந்த நிலத்துல வில்லங்கம் இருந்து அது பேப்பர்ஸ் சரியில்லாம இருந்து இன்று பாதியில் நின்று போன கிரயத்தை மீண்டும் நீங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு பேப்பர்லாம் சரி பண்ணி நீங்க அதை கிரயத்துக்கான முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாடுகள் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு ஏதாவது புதிய அக்ரிமெண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும், இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது பண்ணை தொழில் செய்வர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த மிக அதிகமான லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பதாலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
ஏதாவது யாராவது உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று திடீரென்று கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது முயற்சியின்றி கிடைக்கும் ஆதாயங்கள் மிகவும் அதிகமாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அதாவது உங்களுடைய மூதாதைகள் ஏதாவது ஒரு சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதன் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு வருமானம் தரும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று எதிர்பாராத அளவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் இன்று ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. கூட்டு தொழில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று ஏதாவது மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்பா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் முக்கியமான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். அத்தியாவசியம் இல்லாத காரியங்களில் செய்வதை கொஞ்சம் தடையாக இருப்பது அவசியமாகிறது. இல்லைன்னா நீங்க அத்தியாவசியம் இல்லாத காரியங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த கடகராசி நேயர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கண்டிப்பாக கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதாலும் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு எந்த நம்ம அத்தியாவசிய வேலை ஏதோ அதை மட்டும் செய்தாலும் போதும், ஆடம்பரமான வேலைகளை கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாரை நம்பியும் ஒரு சூரிட்டி கையெழுத்து போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களால காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் இன்று ஏதாவது தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி கொஞ்சம் ஒரு லாபம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது. இருந்தாலும் அது மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் பாதகமான பலன்கள் இருப்பதால் முடிந்தளவு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை சுப பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஏதாவது இன்னைக்கு புது வண்டி ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மறுபடியும் அந்த வண்டி ஒர்க் ஷாப்ல போய் ஏதாவது வேலை செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த ஒரு புது வண்டியை வாங்குறதுக்கு டெலிவரியோ அல்லது பழைய வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டு நீங்க ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆறுக்காவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆயில் பாத் எடுப்பதை, எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க எண்ணெய் தேய்த்து குளித்தீர்களானால் உடல் கூலிங்காகி சில வீசிங் சம்பந்தமான சில நோய்களும் அதற்கான சில மருத்துவ செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மொத்தத்தில் மேற்கண்ட செயல்களை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை, இந்த சம்பத்து தாரையில் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் சுபிச்சமாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. தொழிலை பொறுத்தவரை இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. இன்று ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது ஒரு முடிந்த ஒரு புதிய தொழில்கள் மூலம் நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டிருப்பீங்க, அந்த அமௌண்ட் இன்று மெச்சூரிட்டி ஆகி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் இன்று சற்று முன்னேற்றம் இருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் தோன்றிய அனைத்து காரியங்களையும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் சனி பகவான் உங்களுடைய
ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதாலும் சில சில காரியங்கள் தடை தாமதமாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்க செய்யும் செயல்களில் முன்னேற்றமாக இருந்தாலும் அது கொஞ்சம் தடை தாமதங்களாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீங்கள் செய்யும் செயல்களில் அதாவது யார்ட்டையாவது பேசினா கூட தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு அலுவலகத்தை பொறுத்தவரை பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும், இல்லை தேவையில்லாத சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலம் கட்டம் வரை நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் மன தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு மேம்பாடு தருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு பொருள் கேட்டா கூட ஒரு 4-5 கடையில ஏறி இறங்கினாதான் அந்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இல்லாட்டி சில டைம் அந்த பொருளே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடித்த பொருள் சூட்டபிளான பொருள் கிடைப்பதற்கு ஒரு அரிதாகவே இருக்கும். மேலும் இன்று ஏதாவது கணவன் மனைவி ஏதாவது சில ஒற்றுமைகள் மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சிறு சிறு சந்திராஷ்டமம் இருப்பதால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் கொஞ்சம் எந்த விவசாய கருவி டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கவனமுடனும் பயன்படுத்துவது அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சில பிரச்சனைகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் ஏதாவது காய்கறி வெட்டினா கூட கையில காயம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் குழந்தைகள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கதவு ஜன்னல்ல கையை விடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் வீட்டுல ஏதாவது முதியோர்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய மூதாதைகள் எதாவது இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து போகணும். இல்லாட்டி அவங்க ஏதாவது சில பிரச்சனைகள் உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முடிந்தளவு இன்று இந்த சந்திராஷ்டமம் இருப்பதாலும் கொஞ்சம் விழிப்புணர்வும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் அதாவது இன்னைக்கு சந்திராஷ்டமம் நடக்குது, சேமத்தாரையும் இருக்குது. ஆகவே இன்னைக்கு நீங்க ஏதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் விரைய செலவாகவே மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு டாக்டரை பார்க்கணும், ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டா கூட நீங்கள் எதிர்பார்த்த டைம்ல கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கும். மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் கொஞ்சம் தக்க மருத்துவர் அணுகி சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்களாக இருந்தாலும் உடல் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை கொஞ்சம் மனம் தளராமல் செய்வது அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு தள்ளி போடுவது அவசியமாகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு. பழைய கடன்கள் இன்னைக்கு விசுரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு வரும். முடிந்தளவு இன்று கையில காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடனை கட்டுவதற்கான முயற்சி மேற்கொள்வது அவசியமாகிறது. அப்படி நீங்க இன்னைக்கு கடனை கட்டிட்டீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களும் பூரம் நட்சத்திரக்காரர்களும் இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தில் இருப்பதாலும் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஏதாவது புதிய அக்ரிமெண்ட் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது.
குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. குழந்தைகளை பொறுத்தவரை சிலருக்கு ஏதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு படிப்பு விஷயமாக ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கும். முடிந்தளவு இன்று கொஞ்சம் அற்புதமான நாளாக இருந்தாலும் சிறு சிறு ஒரு விரய செலவுகளும் சில தொழில்களில் சில மந்தமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. மேலும் சில முடிவுகளை எடுப்பதற்கு சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை சந்திர பகவான் பார்வையிடுவதாலும் ராசியில் ஏதாவது கேது பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் முடிவு எடுப்பதில் சில மன குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது கோயில் குளத்துக்கு ஏதாவது சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சலை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத உடல் உபதைகளும் அதை சார்ந்த மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இதுதான் முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை ஏதாவது மார்க்கெட்லயோ அல்லது வெளி உலகத்திலேயோ நீங்க ஏதாவது வெளியில போகும்போது யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வேணும்னே உங்க வாய வம்புகளுக்கு தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப நாளா நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு பேசினீங்கன்னா அதை ஒரு விதண்டவாதமா எடுத்துட்டு தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடம் ஏதாவது 3ஆம் நபர்கள் வந்து ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது நீங்க ஏதாவது சண்டை அடிச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் வரும். 3வது நபர் வந்து உங்களை பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அந்த சூழ்நிலையை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை ஆக அமைகிறது. இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதை இன்னைக்கு ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரர். இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று மனதில் தோன்றிய எந்த ஒரு காரியத்தையும் ஏதாவது தன்னம்பிக்கையுடன் செய்தீர்களானால் அது வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது மேல் படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ்க்கோ அதாவது 1 இயர் கோர்ஸ் படிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு பிஜி படிக்கும் மாணவர்கள் இசைக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இசை வாத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கும் மாணவர்களும் ஏதாவது ஒரு தொழிலில் புதிய ஒரு யுக்திகளை கையாண்டு தொழிலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முதுநிலை படிக்கும் வணிகவியல் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் தன்னுடைய தனி திறமையை மேம்பட்டு ஏதாவது பரிசு தொகை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை கேட்டிருப்பீங்க, நீங்க போய் முயற்சி செய்தீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கான்ட்ராக்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது முன்னாடி கான்ட்ராக்ட் செஞ்சு டெண்டர் வேலை செஞ்சு அதன் மூலம் ஏதாவது ஒரு நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது.
ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது பணிபுரிபவர்களுக்கு ஏதாவது அரியர்ஸ் பணம் வர வேண்டியிருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த அரியர்ஸ் பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுவதால் அதை சார்ந்து நீங்கள் செய்யும் செயல்கள் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வரைத்தாரை. இந்த வரைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் அதாவது வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது அவசியமாகிறது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை போய் நான் பஞ்சாயத்து பண்றேன்ட்டு நீங்க போய் நின்னீங்கன்னா அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகிறது. உங்க பர்சுல இருக்கிற காசு தான் காலியாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களை பஞ்சாயத்து பண்றவர்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. உங்களுடைய பிரச்சனையை நீங்களே பேசி முடிச்சுக்கணும். இல்லைன்னா மற்றவர்களுடைய பிரச்சனையை போய் தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது கூடா நட்பை தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க தீய நட்பின் மூலம் இன்று உங்களுக்கு சில தேவையில்லாத விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று நண்பர்கள் மூலம் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அதனால ஒரு தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்றைய திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனத்துடன் இயக்குவதும் அவசியமாகிறது. கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் ஓய்வு எடுத்து தக்க ஓய்வுக்கு பின்பு கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது கனரக வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் கனரக வாகனங்கள் மூலம் ஏதாவது எதிர்பார்த்த தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனத்துடன் இயக்குவது அவசியமாகிறது. இது சிலருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் காரணமாக மனதில் சோர்வு வந்து ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இதனால் மூத்த அதிகாரிகளில் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வரும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அது பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யார் எது பேசினாலும் குடும்பத்துல உறுப்பினர்கள் யார் எது பேசினாலும் அமைதியாக இருந்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபாதைகள் என்றால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்தர்ப்பித்தாலும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் தொழிலில் ஏற்பட்ட சில லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது புதிய கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. நீங்க இன்னைக்கு ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் முடிந்த அளவு லீகலா பார்த்து கடனை வாங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்னைக்கு ஏதாவது கடன் வாங்க வேண்டிய முடிந்த அளவு கடன் தொழிலை முதலீடு செய்வதற்கு முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது லோன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கும் குழந்தைகள் மூலம் ஏதாவது உங்களுக்கு பணம் ஏதாவது பொருள் உதவி செய்ய வேண்டிய ஏதாவது விண்ணப்பித்திருக்கலாம் அவர்கள் இன்று அனுப்புவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு.
சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும், ஒரு 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்னைக்கு ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது அசையா சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செய்வதும், ஏதாவது அசையா சொத்துக்களை வாங்கி வேண்டி, ஏதாவது நிலம் வேண்டி, வீடு வேண்டி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுவதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது அப்படியே இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அவசியமாகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்குவது மிகவும் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவு அதாவது வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைப்பதும் அவசியமாகிறது. உங்க கையில காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்த அளவு ஏதாவது குழந்தைகள் பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணுவதோ அல்லது செல்வமக திட்டத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க குழந்தைகள் திட்டத்தில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அவர்கள் எதிர்காலம் கருதி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அப்படி நீங்க எதுவுமே செய்யாம கையில காசு வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவுகள் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இருக்கும். என் கையில காசே இல்லை, நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்றவங்களுக்கு, நீங்க கையில காசு இல்லாட்டி கூட இன்று நீங்கள் கடன் வாங்கையாவது வீண் விரைய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏன்னா நீங்க சில வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக யாருக்காவது சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். முடிந்த அளவு ஏதாவது கருணை இல்லங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, சிறு உதவி செய்து நன்கொடையாக சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு நண்பர்களுக்கு யாருக்காவது ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு முன்னால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். நீங்கள் உதவி செய்வது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம் என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருந்தீர்களானால் அதற்கேற்ற ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஒரு நல்லவர்கள் முடியாதவர்களை பார்த்து நீங்க உதவி செஞ்சீர்களானால் மட்டுமே அந்த பலன் 100% கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று இயற்கையாக வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும், சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உள்ளது. 2ஆம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். செய்யும் செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் நீண்ட நாட்களாக ஏதாவது தள்ளி போய் கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தை, கருவூட்டும் பெண்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வளைகாப்பு நடத்த வேண்டிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது மராமத்து வேலை, பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து ஏதாவது ஃபண்டு கேட்டிருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடத்தில் ஃபண்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது பிளான் அப்ரூவலுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன கிரயங்கள், ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் கொஞ்சம் இன்வேலிடா இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்துருப்பீங்க, அது பாதியில் நின்று போன கிரயமா இருக்கும். அது இன்று சரி செய்யப்பட்டு இன்று கிரயம் செய்வதற்கும் அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. கால்நடைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக லீகலா கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி வாய்மொழி வாக்குறுதியை நம்பி கடனை கொடுப்பது தவிர்ப்பது அவசியமாகிறது.
இன்று சிலர் அதாவது வியாபாரம் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும், கோயில்களில் யாத்திரைகள் செல்பவர்களுக்கும், அல்லது ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் இடத்தில் இருப்பதாலும், சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதாலும் இன்று குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஏதாவது ஒரு சந்ததி விருத்தி வேண்டி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு இன்று ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும், அதை சார்ந்து சில விரய செலவுகளும் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. தொழிலை சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. முன்னோர்களை இன்று நீங்கள் வழிபாடு செய்தீர்களால் அதற்கேற்ற பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது தொழில் நிமித்தமாக வெளியூர், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று இளைய சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு, திடீர் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தாயாரின் மூலம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் ஒரு நற்செய்திகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று யாரையும் நம்பி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று வாய்மொழி வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்று நீங்கள் தள்ளப்படுவீர்கள். இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இன்று ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சில சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்த அளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சற்று முன்னேற்றம் இருந்தாலும் அது சில சாதகமான பலன்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. பாதகமான பலன்களை அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. மேலும் இந்த தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. ஏதாவது ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடம்பு கூலியாகி இன்னைக்கு ஏதாவது வீசிங் சம்பந்தமான ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய, மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர், வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தொழில் நிமித்தமாக வெளியூர், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று புதிய ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வெளியூரில் இருந்து யாராவது ஒரு பணத்தொகை நமக்கு கொடுக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அவர்களாக வந்து இன்று கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் சில ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதாவது சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு
திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதால் நீங்கள் பேசும் பேச்சுகள் அனைத்தையும், திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் அனைத்தையும் ஒரு பாசிட்டிவான பேச்சாகவே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீண்ட நாட்களாக ஒரு நல்ல இடம் அமையவில்லையே என்று இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல இடம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முடிந்த அளவு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதாலும் தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, சிறு சிறு தடை தாமதங்களா இருந்தாலும் முடிவில் அது வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. தாயாரின் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள், எதிர்பார்த்த சில பிரச்சனைகள், அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு அனுகூலமான காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தை என்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் நீங்கள் தொழிலில் சில முன்னேற்றமான சில பேச்சுவார்த்தைகளும், இந்த கூட பணிபுரிவர்களிடம் கொஞ்சம் நல்ல ஒரு புரிந்துணர்வு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு கம்பெனி நடத்துபவர்களுக்கு இன்று சக தொழிலாளர்கள் மூலம் ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதன் மூலம் வியாபாரத்தை எப்படி விருத்தி செய்வதற்கான ஒரு சூட்சமங்களும் சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் தொழிலில் நீங்கள் முயற்சி செய்தால், அறிவார்ந்த முயற்சி செய்தால் மட்டுமே இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது சுக போஜனம் செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக, ஏதாவது விருந்தோம்பலில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைக்கு நம்ம செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் லாபங்கள் வந்தாலும் சில விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இதன் மூலம் தேவையில்லாத உங்களுடைய பார்ட்னர் மூலம் சில பிரச்சனைகள், கூட்டு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பார்ட்னர் மூலம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில்களில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சிறு தொய்வு இருப்பதால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பாதுகாப்புடனும் இருப்பது அவசியமாகிறது. உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள், ஏதாவது கிரவுண்ட்ல உடற்பயிற்சி செய்பவர்களும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் உடற்பயிற்சி செய்வது அவசியமாகிறது. ஏதாவது டான்ஸ் பயிற்சி, ஏதாவது நாட்டிய பயிற்சி செய்யும் மாணவர்களும் கொஞ்சம் உடல் உபதைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு விபத்து தாரை இருப்பதால் நீங்க ஏதாவது ஒரு பொருளை ஒரு கடைக்கு போய் வாங்குற மாதிரி இருந்தா ஒரு 10 கடை ஏறி இறங்கினாலும் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதனால கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில பலன் தருவதாகவே இன்று அமைகிறது.
நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று ஏதாவது தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அந்த நோயிலிருந்து சற்று முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சேமக்காரையில் திருமணம் சார்ந்த எந்த முயற்சி செய்தாலும் அது கை கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சில பேச்சுவார்த்தைகள் இன்று சற்று முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய சில கடன் பிரச்சனை இன்று உங்களுக்கு சில விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் கடனை கட்டினீர்களால் கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை, இந்த பிரத்யோகத்தாரையில் முடிந்தளவு சில வீண் அலைச்சல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது முடிந்தளவு ஒரு சின்ன வேலை கூட நீங்க ஏதாவது வீண் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுல ஒண்ணுமே இருக்காது. நீங்க வீண் அலைச்சல் அலைந்தால் மட்டுமே அந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த காரியத்தை சாதிச்சாலும் உங்களுக்கு பிரயோஜனம் எதுவும் இல்லை. அதனால முடிந்த அளவு வீண் அலைச்சலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மன குழப்பங்களும் தேவையில்லாத உடல் உழைப்பும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் உள்ளது. முடிந்த அளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்றைக்கு நீங்க ஏதாவது ஒரு தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகணும். ஏதாவது நீங்க தேவையில்லாத பேசுனீங்கன்னா அது வீண் விவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீங்கள் யாராவது வெளி வட்டாரங்களிலும் அலுவலகத்திலும் சக ஊழியர்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக, நீங்க வெள்ளந்தி ஏதாவது பேசுவீங்க, அவர்கள் ஏதாவது தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதை சார்ந்து சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு முன்பின் தெரியாத இடங்களுக்கு, ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு முன்பின் தெரியாத இடங்களுக்கும் கொஞ்சம் தனியாக செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா சில செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நமக்கே நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம்னு எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. முடிந்த அளவு இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டீர்களால் குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேர்களே, மகர ராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பதாலும் இன்று கொஞ்சம் எந்த ஒரு வேலை செய்தாலும் கொஞ்சம் முயற்சியின் பேரிலேயே அந்த வேலை நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் அறிவார்ந்த முயற்சியாக இருந்தால் மட்டுமே அது வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில மன குழப்பங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் தனித்திறமையுடன் செய்ய வேண்டிய வேலைகளை அனைத்தும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இல்லைன்னா யாரையும் நம்பி ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலை நிறைவேறாத அளவுக்கு சில உங்களோட பொருளாதார நெருக்கடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆரோக்கியம் சார்ந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் இன்று ஏதாவது ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வம்பு வழக்குகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால கொஞ்சம் யாரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்கிட்ட நீங்க பேசினாலும் கொஞ்சம் அமைதியாகவும் கவனமுடனும் பேசுவது அவசியமாகிறது. நீங்க பேசுற பேச்சை வச்சு சில பேர் வேணும்னே வம்பு வழக்குகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. நீங்க சும்மா இருந்தா கூட உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. ஏதாவது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை,
இந்த சாதக தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செய்வது அவசியமாகிறது. சிலர் அதாவது வெளியூர் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைத்தாலும் கொஞ்சம் பயணங்களில் சிறு உடல் உபதைகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அது பாசிட்டிவான மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது அரசு வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்கள் ஏதாவது அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதை நீங்க இன்னைக்கு பார்த்து சரி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக என்று அமையும். சிலருக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங்ல ஏதாவது வேலை மாற்றல் வேண்டி சில கவுன்சிலிங் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள் கொஞ்சம் கிடைப்பதற்கு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அரசு ஏதாவது டெண்டர் ஒப்பந்தங்கள் சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் மேற்கொண்டு இன்னைக்கு விண்ணப்பிக்காமல் நாளைக்கு விண்ணப்பித்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான முடிவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான நாளாக முடிவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று நீங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலும் தலையிடுவதை நீங்க அவாய்ட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. உங்களுடைய பிரச்சனையை நீங்களே முடிவு எடுத்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத உங்களுடைய விரய செலவு உங்களுடைய பர்ஸ்ல இருக்கிற காசு கரைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இந்த தீயா நட்பு அதாவது கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவது அவசியமாகிறது. அப்படியே நீங்க இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் தக்க ஓய்வுக்கு பின்பு இந்த கனரக வாகனங்களை இயக்குவது மிகவும் நல்லது. இந்த கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. சிலர் உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று மூத்த அதிகாரிகளின் கொஞ்சம் கோபத்திற்கு ஆளாகாமல் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடம் கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில விஷயங்களை விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை விவாதம் செஞ்சீங்கன்னா கலத்தர விரோதம் வந்து பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று கொஞ்சம் குடும்பத்தில் உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அன்பாகவும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் என்றால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் கொஞ்சம் கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசியில் சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால் இன்று அலங்கார தொழில் அதாவது சிகை அலங்காரம் அதாவது அலங்கார பிசினஸ் வாசனை திரவியங்கள் செய்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது ஏற்றுமதி வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்கள் குடும்பத்திற்கு தேவையான டொமஸ்டிக் பொருள்கள் வாங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று பேச்சுவார்த்தையின் மூலம்
பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது கொஞ்சம் வாழ்க்கை துணைவின் மூலம் சிறு சிறு கோபங்கள் இருந்தால் அது இன்று நீங்கள் ஒரு மனம் திறந்து பேசினீர்களானால் அந்த பிரச்சனைக்கு முடிவு காண்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஒரு 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும், முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்து ஆனவர்களும், இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று வெற்றி தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது நல்ல ஒரு முடிவுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று யாருக்காவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்லயோ அல்லது அசையா சொத்துக்களிலோ இன்று முதலீடு செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படியே நீங்க எதுவும் செய்ய முடியாட்டி, ஏதாவது குழந்தைகள் எதிர்காலம் கருதி, குழந்தைகள் நலன் கருதி இன்று ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமையும். இதையும் செய்ய முடியலன்னா, கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமையும். இல்லைன்னா உங்க கையில காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. என் கையில காசே இல்லை, நான் எப்படி வீண் விரைய செலவு செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு நீங்க கடன் வாங்கியாவது அந்த வீண் விரைய செலவுகளை செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். என தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானாலும், முதியோர் இல்லங்களுக்கும் சிறு உதவி செய்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமைகிறது. ஏதாவது பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு நோட்டோ புக்கோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு யாத்திராக்காரர்களுக்கு முடிந்த அளவு இன்று உதவி செய்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். கோயில் திருப்பணிக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானாலும் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். அல்லது கோயில்களில் சென்று ஏதாவது ஒரு சிறு ஒரு ரூபாய் கூட உண்டியில போட்டீங்கன்னா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது இந்த மைத்திரத்தாரையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் தரும் நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைந்து ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கும் படலமும் பெண் பார்க்கும் படலமும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது இந்த வரன் சம்பந்தமாக ஏதாவது ஒரு மீடியேட்டர் ஒர்க் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அதை சார்ந்த சில குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை, அதாவது ஒரு வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதற்கான ஒரு தேதி குடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன கிரயங்கள், நிலம் சார்ந்த கிரயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அதாவது சில நிலம் ஏதாவது பேப்பர்ஸ்ல சில வில்லங்கம் இருந்து பாதியிலே நின்று போயிருக்கு, அதை இன்னைக்கு சரி பண்ணி கிரயம் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் சிலர் ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்வதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் ஏதாவது ஒரு வாங்குவதற்கான ஒரு கார்பரேஷன்ல ஒரு விண்ணப்பித்திருந்தீர்களானால் அதை சார்ந்து இன்று ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், ஏதாவது லோன் வீடு கட்டுவதற்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை சார்ந்து இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சாங்ஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. கால்நடைகள் மூலம் இன்று நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு வியாபாரம் இன்று மிகவும் ஒரு கொடியேற்றி பார்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று வாய்மொழி வாக்குறுதியை நம்பி கடனை கொடுத்தீர்களானால் அது திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது
வெளியூர் வெளிநாடு சார்ந்த வியாபாரம் நிமித்தமாக பயணம் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் வியாபாரம் நிமித்தமாக பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒப்பந்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், குடும்பத்தில் சிலர் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், குலதெய்வம் சார்ந்து சிலர் ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும். அதை சார்ந்து ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசியில் சந்திர பகவான் சந்திருப்பதாலும், மேலும் இன்று ஏதாவது ஒரு ராசியில் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதாலும் உங்களுக்கு இன்று ஒரு சில முடிவு எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுப்பதில் கொஞ்சம் மற்றவருடைய ஆலோசனை தேவைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. உங்களுடைய சனி பகவான் உங்களை 12ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் சார்ந்த சிலர் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செய்வது அவசியமாகிறது. வீட்டில் இருக்கும் ஏதாவது கம்ப்யூட்டர், செல்போன், எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் ஏதாவது சிறு விரைய செலவுகள் வைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருள், மொபைலோ ஏதோ வேற பொருள் ஏதோ இன்னைக்கு நீங்க எங்கேயாவது வச்சுட்டு தொலை வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இல்லைன்னா எங்கேயாவது நீங்க மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் மற்றவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் பண்றதை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது இவர் எனக்கு தெரியுங்க, இவரை நம்பி எது வேணாலும் செய்யலாம்னு சொல்லி நீங்க ஏதாவது பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் முடிவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஒருவருக்கு ஏதாவது இன்னைக்கு வாய்மொழி உத்தரவாதங்களை கொடுப்பதையும் மிகவும் தவிர்ப்பது மிக மிகவும் நல்லது. அதாவது சூரிட்டி போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்னைக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்னைக்கு கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த ஆயில் பாத் மூலம் தேவையில்லாத உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், உடல் ரொம்ப கூலிங் ஆகி அதனால் சில கூலிங் சம்பந்தமான சில பிசி நோய்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பண உதவிகளும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. யார்ட்டையாவது நீங்க ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா திடீர் பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது. தொழிலில் முதலீடு செய்து ஏதாவது நீண்ட நாட்கள ரிட்டர்ன்ஸ் வரவில்லை என்று இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்னைக்கு நீங்க ஏதாவது மூதாதையர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நீண்ட நாட்கள் வாடகை பணம், குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்க கம்மன் இருந்தா கூட அன்னைக்கு கொடுக்கிறவங்க கொடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வரும். வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை என்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் ஏதாவது நீண்ட நாட்களுக்கு முன்பு ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல எல்ஐசிலயோ அல்லது ஆர்டிலயோ டெபாசிட் பண்றவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு மெச்சூரிட்டி ஆகி பண வரவு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க மொத்தத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் இன்னைக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் பலன் தருவதாகவே அமைகிறது. எதிர்பார்த்த ஏதாவது மீடியேட்டர் கமிஷன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த பலன்கள் மட்டும் பாத்தீங்கன்னா இது கோச்சார பலன்களை வைத்து பொதுவான பலன்களை, உங்களுக்கு இண்டிவிஜுவலா பலன் பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தசாபுத்தியை வச்சு இண்டிவிஜுவல் பலன் அக்யூரேட்டா சொல்ல முடியும். இந்த பலன்கள் பொறுத்தவரை ஒரு பொதுவான பலன்களை. மேலும் இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் இன்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.